நட்புக்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி கொடுமநாதர் மாஸ்டர் சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் களத்தை பொறுத்தவரையில் நம்ம அரசியல் அதிகம் சொல்கிறதில்லை, இருந்தாலும் அரசியல் களத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பதிவு நம்ம பஞ்சாங்கமா சித்தல் நிகழ்ச்சியில் போட்டிருந்தோம். சித்திரை 1ஆம் தேதி கரெக்டாக அந்த ஸ்பீச் வந்து ஒரு மணி நேரம் 11 நிமிடத்தில் வரும். பழைய கட்சிகள் பலவீனமடையும், புதிய கட்சி பக்கமாக ஆரம்பிச்சிருந்த புதிய கட்சி பலமடைந்து வரும் அப்படிங்கிற ஒரு பதிவை கொடுத்துருந்தோம். இப்போ நேற்று வெற்றி பெற்றதுக்கப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது. சார் எப்படி இது யாருமே ஒரு எதிர்பார்க்காத இது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இது எப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஒரே விஷயம், நான் அதுக்கு எடுத்த விஷயம் என்னென்னா, ராகு கேது பிடிச்சி தான் சொன்னேன். ராகு கேது கடகராசியிலும் மகர ராசியிலும் கொண்டு தான் நவக்கிரக பரிவாரணத்தில் இடம் பிடித்தாங்க. அங்கே தான் கல்வி கற்று கடகாளியில் மகராளியில் ரிகஜூர் சாம வேதங்களை கடகாளியில் கேதுவும் மகராளியில் அதர்வண வேதத்தையும் ராகு கற்று முடிந்து நவக்கிரக பரிவாரணத்துக்குள்ளே வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க யாரோட நவக்கிரகத்துடைய குழந்தையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு அசுரராக இருந்து சாதாரணமாக அவங்க வேறு ஃபீல்டில் இருந்து இந்த ஃபீல்டுக்கு வராங்க. மற்றவர்கள்லாம் இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டால் சூரியனுடைய புத்திரன் அப்படின்னு சொல்கிறோம், புதன் பகவான் எடுத்தால் சந்திரனுடைய புத்திரன் சொல்கிறோம். இவங்களுக்கு எந்த ஒரு முகவரியும் இல்லாமல் புதிதாக வந்தவர்கள். அப்போது அதை வச்சு தான் நான் இந்த ஒரு விஷயத்தை சொன்னது. புதிய கட்சி பலமடைந்து வரும், பழைய கட்சிகள் பலவீனமாகும்னு சொன்னது. இவங்க ஒரு பதவிக்கு வருவாங்கன்னு சொன்னது. இனி வரும் எதிர்காலமும் அவர்களுக்கு ஒரு வகையில் சாதகமாக இருந்தாலும், நேற்று ஜெயிச்ச தொகுதி 108. இந்த 108ஆல் தான் அவங்களுக்கு பிரச்சனைகளும் வந்திருக்கு. 108 தான் வெற்றியினுடைய நம்பராகவும் வந்திருக்கு. ரொம்பவும் கவனமாக இருக்கணும். எதிர்நோக்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் மிக கவனமாக வைக்கணும். தேசத்துக்காக முழுமையாக பாடுபட்டு நல்ல பெயர் எடுக்கணும். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி, பொதுவாக நம்ம எந்த கட்சி சார்பாகவும் பேசுகிறதில்ல, நாடு நல்லா இருக்கும், அதுதான் வாழ்த்துக்கள். இது வந்து கிரக ரீதியான பலன் கட்டாயம் கொண்டு வந்து நிறுத்துது பாருங்கள் உலகில் ஜோதிடத்தில். அதுதான் 100க்கு 100 உண்மை. வரக்கூடிய காலங்களில் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் அவங்க ஆட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து ஒரு வருட பலன் பஞ்சாங்க வாசித்தின் போது நம்ம எதிர்ச்சியாக சரி இதுக்கு அரசியல் சம்மந்தமாக எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது நினைக்கும் பொழுது இந்த பலன் எனக்கு மனசுக்கு பட்டதை சொன்னோம், கணிச்சு சொன்னோம். அவருடைய ஜாதகத்தை வச்சல்ல, உலகில் ஜோதிட ரீதியாக சொன்னோம்.